காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருக்கும் வானிலை ஆய்வு மையம் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், சென்னையில் இன்று மாலை 4 மணிக்கு பிறகாக ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உட்பட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதுபோல திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை உள்ளிட்ட 14 மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர், நாகை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உட்பட இந்த கடலோர மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், அதே போல கடலோர மாவட்டங்களில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களிலும் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், சென்னையின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 14 மாவட்டங்களிலும் கனமழை இருப்பதாகவும், மீதமுள்ள 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வெப்பச்சலனம் காரணமாகவும் பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.